வணக்கம். மேற்குறி செய்திகள். புதுச்சேரியில் நேற்று பெய்த கனமழை காரணமாக வாய்க்காலில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் அடித்துச் செல்லப்பட்ட மாயமான நபரை போலீசார் தீயணைப்பு வீரர்கள் தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக புதுச்சேரியில் உள்ள சாலைகள் ஆறு குளம் போல் காட்சியளிக்கின்றன. வீட்டிற்குள் மழைநீர் புகுந்ததால் குடியிருப்பு வாசிகள் கடும் அவதியடைந்தனர். கனமழை காரணமாக அனைத்து பள்ளிகளுக்கும் இன்று விடுமுறையும் அளிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஜீவானந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி ஐயப்பன் நேற்றிரவு தனது இருசக்கர வாகனத்தில் அதே பகுதியில் உள்ள வாய்க்கால் ஓரம் சென்று கொண்டிருந்தார். அப்போது எதிர்பாராத வகையில் மழை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு அருகே இருந்த வாய்க்காலில் வாகனத்துடன் விழுந்துள்ளார். இதனை கண்ட அப்பகுதி மக்கள் அவரை மீட்க முயற்சி செய்தனர். ஆனால் கண்ணிமைக்கும் நேரத்தில் வாய்க்காலில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் அடித்துச் செல்லப்பட்டார். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் அளித்த தகவலின் பேரில் லாஸ்பேட்டை போலீசார் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து ஐயப்பனை நீண்ட நேரம் தேடியும் அவர் கிடைக்கவில்லை. இந்நிலையில் இன்று காலை முதல் அந்த வாய்க்கால் செல்லும் வழியெங்கும் தீயணைப்பு வீரர்கள் மற்றும் போலீசார் அவரை தேடும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இந்த செய்தி காட்டு தீ போல் பரவியதை அடுத்து அப்பகுதியில் கூட்டம் கூட்டமாக பொதுமக்கள் வந்து பார்த்து சென்றனர். மாயமான ஐயப்பனுக்கு புவனேஸ்வரி என்ற மனைவியும் 2 பெண் குழந்தைகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது. பணி நிரந்தரம் செய்திட வலியுறுத்தி சுகாதாரத்துறையில் கீழ் பணிபுரியும் NHM ஊழியர்கள் சட்டப்பேரவையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி அரசு நலவழித்துறையின் கீழ் இயங்கும் புதுச்சேரி மாநில சுகாதார சங்கத்தில் தேசிய சுகாதார இயக்க திட்டத்தின் கீழ் மருத்துவர் முதல் கடைநிலை ஊழியர்கள் வரை சுமார் 700க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் தொகுப்பூதிய அடிப்படையில் நோயாளி கவனிப்புப்படி சீருடைப்படி போன்ற எந்தவித சலுகைகளும் இல்லாமல் கடந்த 18 ஆண்டு காலமாக சொற்ப ஊதியத்தில் பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் முதல்வர் ரங்கசாமி 10 ஆண்டு பணி முடித்த தேசிய சுகாதார இயக்க ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்யப்படுபவர் என்று அறிவிப்பை சட்டசபையில் அறிவித்தார். ஆனால் இன்று வரை செயல்பாட்டுக்கு அது வரவில்லை. இதனை அடுத்து சுகாதாரத்துறை ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்திட வேண்டிய அரசுக்கு தங்களது கோரிக்கையை நினைவூட்டிடும் வகையில் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் நேற்று அவர்கள் சம்பா கோவிலில் இருந்து ஊர்வலமாக வந்து சட்டப்பேரவையை முற்றுகையிட்டனர். தொடர்ந்து அங்கு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் போலீசார் அமைத்த தடுப்புகளை தாண்டி சட்டப்பேரவையை முற்றுகையிட முயன்ற போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனை அடுத்து போலீசார் அவர்களை கைது செய்தனர். புதுச்சேரியில் சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்ததால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்து சாலைகளில் மழை வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. மேலும் ஒரு சில பகுதிகளில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது. தொடர் மழை காரணமாக அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 2வது நாளாக நேற்று இரவு சுமார் 4 மணி நேரத்திற்கு மேலாக நகர மற்றும் கிராம பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்தது. இந்த கனமழை காரணமாக பாவனன் நகர், புஸ்ஸி வீதி, கருவடிக்குப்பம், பாரதி வீதி, மறைமலை அடிகள் சாலை, ரெயின்போ நகர், இந்திரா காந்தி சதுக்கம் உட்பட நகரின் பல்வேறு பகுதிகளில் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கியது. குறிப்பாக சாரம் மற்றும் பாவனன் நகர் பகுதிகளில் வீடுகளுக்குள்ளும் மழை நீர் புகுந்ததால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். மேலும் தொடர் மழை காரணமாக வாகனங்கள் நீரில் ஊர்ந்த வண்ணம் சென்றது. இதனிடையே தொடர் கனமழை காரணமாக புதுச்சேரியில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அளித்து கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. இந்தியா கூட்டணிக்கு வர முதல்வர் ரங்கசாமி தயாராகிவிட்டார் என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள தனது இல்லத்தில் இது தொடர்பாக செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய முன்னாள் முதல்வர் நாராயணசாமி இவ்வாறு கூறினார். மாநில அந்தஸ்து கிடையாது என மத்திய பாஜக அரசு திட்டவட்டமாக பாராளுமன்றத்தில் தெரிவித்துவிட்டது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி மாநில அந்தஸ்து விவகாரத்தில் தமிழகம், புதுவை, இந்தியா கூட்டணி எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் குரல் எழுப்ப வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கிறார். இந்தியா கூட்டணியின் ஆதரவை கேட்டுள்ளது மூலம் அவர் கூட்டணி மாற தயாராகிவிட்டார் என்பது தெரிய வருகிறது என்று கூறியுள்ளார். புதுவையில் பேனர் கட் அவுட் வைப்பது உயர்நீதிமன்ற உத்தரவை மீறும் செயல். புதுவை தலைமை நீதிபதி கடிதம் எழுதியுள்ளார் என்றும் காங்கிரஸ் கட்சி சார்பிலும்
உயர்நீதிமன்றத்திலும் மனு தாக்கல் செய்ய உள்ளதாகவும் அரசு அதிகாரிகள் அரசியல் கட்சிகளுக்கு துணை செல்லக்கூடாது, கைப்பாவையாகவும் இருக்கக்கூடாது என்றும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தெரிவித்தார். சட்டவிரோத பேனர் விவகாரத்தில் உயர்நீதிமன்ற உத்தரவை மதிக்காமல் சட்டத்திற்கு புறம்பாக செயல்படும் அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புதுச்சேரி தலைமை நீதிபதி சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புகார் கடிதம் அனுப்பியுள்ளது புதுச்சேரி மாநிலத்திற்கு பெரும் தலைக்குனிவை ஏற்படுத்தியுள்ளதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர், புதுச்சேரியில் திறந்தவெளி விளம்பர தடை சட்டத்தை மதிக்காமல் ஆட்சியாளர்களுக்கு ஆதரவாக காவல்துறை, உள்ளாட்சித்துறை, பொதுப்பணித்துறை உட்பட பல்வேறு துறைகளை சேர்ந்த உயர் அதிகாரிகள் சட்டவிரோதமாக செயல்பட்டு வருகின்றனர் என்று குற்றம் சாட்டினார். மேலும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை மதிக்காமல் சட்டவிரோதமாக செயல்படும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி புதுச்சேரி தலைமை நீதிபதி சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புகார் கடிதம் அனுப்பியுள்ளது புதுச்சேரி மாநிலத்திற்கு அவமானத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றும் தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் துணைநிலை ஆளுநர் நேரடியாக தலையிட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். கடந்த 2 நாட்களில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளதுடன் வீடுகளில் மழைநீர் புகுந்துள்ளது. இதனை புதுவை அரசு படிப்படியாக எடுத்துக்கொண்டு போர்க்கால அடிப்படையில் மழைநீர் தேங்காத வண்ணம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் கனமழையால் பாதிக்கப்பட்ட ரோடியர்பேட் உட்பட பல்வேறு பகுதிகளை சார்ந்த குடும்பங்களுக்கு 25,000 ரூபாய் நிவாரணம் வழங்கிட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். பேனர்கள் வைக்கும் விஷயத்தில் நீதிமன்ற வழிகாட்டுதல்களை கடைபிடிக்காத புதுச்சேரி அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளருக்கு புதுச்சேரி தலைமை நீதிபதி புகார் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். புதுச்சேரியில் பேனர் தடை சட்டம் அமலில் உள்ள நிலையில் முதல்வர் பிறந்தநாளை ஒட்டி அவரது ஆதரவாளர்கள், கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் நகரமெங்கும் அனுமதி இல்லாமல் பேனர்கள் வைத்தனர். இது பொதுமக்களை முகம் சுளிக்க வைத்தது. இது தொடர்பாக புதுச்சேரி தலைமை நீதிபதி சந்திரசேகரன் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட சூழ்நிலையில் அவர் சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளர் ஜெனரலுக்கு புகார் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். இதுகுறித்து தலைமை நீதிபதி சந்திரசேகரன் சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளர் ஜெனரலுக்கு அனுப்பியுள்ள புகார் கடிதத்தில், புதுச்சேரியில் பொது இடங்களில் அங்கீகரிக்கப்படாத பேனர்கள், பிளக்ஸ் போர்டுகள், அலங்கார வளைவுகள், கட் அவுட்டுகள் வைக்கக்கூடாது என உயர்நீதிமன்ற உத்தரவு மீறப்பட்டுள்ளது என்றும், ஏற்கனவே புதுச்சேரி அரசுக்கு இது தொடர்பாக அனுப்பப்பட்ட உத்தரவு மீறப்பட்டுள்ளதாகவும், சென்னை உயர்நீதிமன்ற வழிகாட்டுதல்களை கடைபிடிக்காத புதுச்சேரி அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு உள்ளிட்ட சட்ட நடவடிக்கைகளை தேவை என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாவட்டத்தில் இன்டாஸ் அறக்கட்டளை சார்பில் இரத்த கசிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருந்து காரணிகள் மற்றும் செல்ஃப் இன்ஃபியூஷன் குறித்த செயல்முறை பயிற்சி முகாம் இலவசமாக நடைபெற்றது. நாடு முழுவதும் 43 திட்ட அலுவலகங்கள் மூலமாக 22 மாநிலங்களில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுபவர்களுக்கு இலவசமாக தங்குமிடம் மற்றும் ஊட்டச்சத்து நிறைந்த உணவு ஆற்றுப்படுத்துதல் செய்து வருகிறது இன்டாஸ் அறக்கட்டளை. அந்த வகையில் புதுச்சேரி மாவட்டம் ஹீமோஃபிலியாஸ் சாப்டர் சொசைட்டி பாண்டிச்சேரி மற்றும் இன்டாஸ் அறக்கட்டளை மூலமாக இரத்த கசிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருந்து காரணிகள் மற்றும் செல்ஃப் இன்ஃபியூஷன் பற்றிய செயல்முறை பயிற்சி முகாமில் வழங்கப்பட்டது. இதில் சுமார் 75க்கும் மேற்பட்ட இரத்த கசிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். மேலும் இந்த நிகழ்வுக்கு பாண்டிச்சேரி ஹீமோஃபிலியா சாப்டர் சொசைட்டி தலைவி திருமதி டாக்டர் நளினி மற்றும் திருமதி சசிகலா உள்ளிட்டோர் தலைமை தாங்கினார். மேலும் செல்ஃப் இன்ஃபியூஷன் செய்வது குறித்த செயல்முறை விளக்கமும் செய்து காண்பித்தனர். இதனையடுத்து இதில் சென்னை இன்டாஸ் அறக்கட்டளையின் திட்ட இணை ஒருங்கிணைப்பாளர் பரத் மற்றும் மனநல ஆலோசகர் விக்னேஷ், எமி சின்ட்ரலா மேரி ஆகியோர் சேவைகள் குறித்து விளக்கம் அளித்தனர். இதில் அலுவலக உதவியாளர் அபினேஷ் நன்றி உரையாற்றினார். காரைக்காலில் பொதுமக்களுக்கு இடையராக சாலையில் இயக்கிய 23 விலை உயர்ந்த இருசக்கர வாகனங்களை போக்குவரத்து போலீசார் பறிமுதல் செய்து அபராதம் விதித்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் சாலை விபத்துகளை கட்டுப்படுத்த போக்குவரத்து போலீசார் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் இன்று போக்குவரத்து போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்ட பொழுது சாலையில் பொதுமக்களுக்கு இடையராக ரேஸ் ஓட்டியவர்கள் மற்றும் ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் இயக்கிய வாகனங்கள் உட்பட விலை உயர்ந்த 23 இருசக்கர வாகனங்களை போக்குவரத்து போலீசார் பறிமுதல் செய்து போக்குவரத்து காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்தனர். இதனையடுத்து பொதுமக்களுக்கு இடையராக வாகனம் ஓட்டிய வாகன ஓட்டிகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டு எச்சரிக்கை செய்து அனுப்பி வைக்கப்பட்டனர். முன்னதாக பொதுமக்களுக்கு இடையூறாக வாகனம் ஓட்டிய இளைஞர்கள் சாலையில் இனி பாதுகாப்பாக செல்வதாகவும் பொதுமக்களுக்கு இடையூறு செய்யாமல் வாகனம் ஓட்டுவதாகவும் காவல்துறையினரிடம் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர்.
காரைக்கால் அருகே மாவட்ட ஆட்சியர் குறைதீர்ப்பு கூட்டத்திற்கு வருகை தந்த பொதுமக்களுக்கு தனது சொந்த செலவில் மாவட்ட ஆட்சியர் மதிய உணவு சமைத்து விருந்து அளித்தார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் தலைமையில் பல்வேறு கிராம பகுதிகளில் நேரடியாக சென்று மக்களை தேடி மாவட்ட ஆட்சியர் என்ற திட்டத்தின் கீழ் பொதுமக்களின் குறைகளை மாவட்ட ஆட்சியர் கேட்டறிந்து வருகிறார். இந்நிலையில் இன்று காரைக்கால் அடுத்த மானாம்பேட்டை கிராமத்தில் மக்களை தேடி மாவட்ட ஆட்சியர் திட்டத்தின் கீழ் பொதுமக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றதில் ஏராளமான பொதுமக்கள் வருகை தந்து தங்களது பகுதியில் சாலை அமைத்து தர வேண்டும், குடிநீர் பிரச்சினைகள் மற்றும் மின் தட்டுப்பாடு உட்பட பல்வேறு புகார்களை அளித்தனர். இதற்கு நடவடிக்கை எடுப்பதாக மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் உறுதியளித்தார். இதனை அடுத்து இன்று நடைபெற்ற பொதுமக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்திற்கு வருகை தந்த பொதுமக்களுக்கு காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் தனது சொந்த செலவில் மதிய உணவு தயாரித்து விருந்து அளித்தார். அப்பொழுது பொதுமக்களோடு அமர்ந்து அவரும் உணவு அருந்தினார். இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் பொதுமக்களுக்கு தனது சொந்த செலவில் விருந்தளித்தது மக்களோடு மக்களாக சாப்பிட்ட சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் நிகழ்வுகளை காண வந்த காரைக்கால் பள்ளி மாணவர்களுக்கு முதல்வர் ரங்கசாமி புத்தகங்களை பரிசாக வழங்கினார். புதுச்சேரியில் பட்ஜெட் கூட்டத்தொடர் சட்டப்பேரவையில் நடந்து வருகிறது. அமைச்சர் திருமுருகன் ஏற்பாட்டின்படி காரைக்கால் பகுதி மாணவர்கள் பேரவை நிகழ்வுகளை பார்வையிட வந்தனர். இதனையடுத்து மாணவர்கள் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்தனர். அப்போது முதல்வர் மாணவர்களுக்கு புத்தகங்களை பரிசாக வழங்கினார். சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர் திருமுருகன், சட்டப்பேரவை உறுப்பினர் நாசிம், நாக தியாகராஜன் உள்ளிட்டோர் அப்பொழுது உடன் இருந்தனர். தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் சுல்தான்பேட்டையில் நடைபெற்ற இலவச மருத்துவ முகாமில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் புதுச்சேரி மாவட்டம் சுல்தான்பேட்டை முகமதியா நகர் கிளை மற்றும் வில்லியனூர் அரசு மருத்துவமனை ஆயுஷ் ஹோமியோபதி பிரிவு இணைந்து மாபெரும் இலவச மருத்துவ முகாமை வில்லியனூர் சுல்தான்பேட்டை ரயான் பள்ளி வளாகத்தில் நடத்தியது. இந்த நிகழ்வில் மாவட்ட தலைவர் ஹபீப் ரஹ்மான் தலைமை தாங்க மாவட்ட மருத்துவரணி செயலாளர் அபுபக்கர் சித்திக் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். மேலும் கிளை தலைவர் முகமது சம்சுதீன், கிளை செயலாளர் ஹசன், மருத்துவரணி செயலாளர் முபீன், மாணவரணி செயலாளர் ஷேக் பரீத், வர்த்தகரணி செயலாளர் சபியுதீன் ஆகியோர் மருத்துவ முகாம் குறித்த விழிப்புணர்வை மக்களுக்கு எடுத்துரைத்தனர். இந்த இலவச மருத்துவ முகாமில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். புதுச்சேரியில் கொசுக்களால் பரவும் நோய்களை கட்டுப்படுத்துவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் உள்ளாட்சித்துறை இயக்குநர் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரியில் பெருகி வரும் கொசு தொல்லை மற்றும் கொசுக்களால் பரவும் நோய்களை கட்டுப்படுத்துவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல் தலைமையில் நடைபெற்றது. இதில் உள்ளாட்சித்துறை துணை இயக்குநர்கள் சவுந்தரராஜன் மற்றும் ரத்னா, புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் உட்பட அதிகாரிகள் பங்கேற்றனர். கூட்டத்தில் சென்னை பெருநகர மாநகராட்சியின் நோய் கட்டுப்பாட்டு தலைமை அதிகாரி செல்வகுமார் கலந்து கொண்டு சென்னையில் ட்ரோன் மூலம் கொசு மருந்து அடிக்கும் புதிய தொழில்நுட்பம் பற்றியும், கொசுவை ஒழிக்க சென்னை மாநகராட்சி எடுத்து வரும் பல்வேறு நடவடிக்கைகள் மற்றும் தடுப்பு முறைகள் குறித்தும் விளக்கமளித்தார். மேலும் புதுச்சேரியில் கொசுக்கள் இல்லாத நகரமாக மாற்றுவதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை கூட்டாக எடுக்க முடிவெடுக்கப்பட்டது. அரசு நேரடியாக சம்பளம் வழங்கிட வலியுறுத்தி சட்டமன்றம் நோக்கி பேரணியாக சென்ற நகராட்சி கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களை வழிமறைத்த போலீசாருக்கும் ஊழியர்களுக்கும் லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் அரசே நேரடியாக சம்பளம் வழங்கிட வேண்டும், கருணை அடிப்படையில் வாரிசுதாரர்களுக்கு வேலை வழங்கிட வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் சட்டமன்றம் நோக்கி கண்டன பேரணியில் ஈடுபட்டனர். காமராஜர் சிலையிலிருந்து தொடங்கிய பேரணியானது நேரு வீதி, மிஷன் வீதி வழியாக சட்டமன்றம் அருகே வந்தபோது போலீசார் பேரிகார்டு வைத்து தடுத்தனர். இதனால் போலீசாருக்கும் ஊழியர்களுக்கும் லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தொடர்ந்து அங்கேயே அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உசிடு தொகுதிக்குட்பட்ட பிள்ளையார்குப்பம் பகுதியில் சுமார் 38 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் யூ வடிவ வாய்க்கால் அமைக்கும் பணியினை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் பூஜை செய்து துவக்கி வைத்தார். உசிடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பிள்ளையார்குப்பம் பகுதியில் 38 லட்சம் ரூபாய் செலவில் யூ வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியின் துவக்க நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இவ்விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான சாய் சரவணகுமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இதில் துறை சார்ந்த அதிகாரிகள், உசிடு தொகுதி பாஜக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் இளைஞர் காங்கிரசின் 64ஆம் ஆண்டு துவக்க நிகழ்ச்சியை முன்னிட்டு காட்டேரிக்குப்பம் கிராமத்தில் மரக்கன்றுகள் நடப்பட்டது. புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காட்டேரிக்குப்பம் கிராமத்தில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியில் இளைஞர் காங்கிரசின் 64ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு அதனை சிறப்பித்திடும் வகையில் அகில இந்திய இளைஞர் காங்கிரஸ் அறிவுறுத்தலின்படி மாநில பொதுச் செயலாளர் முகமது சித்திக் ஏற்பாட்டின்படி மரக்கன்றுகள் நடும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக
முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் மாநில செயல் தலைவர் வழக்கறிஞர் வேல்முருகன், வட்டார காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஹரி, மாணவர் காங்கிரஸ் செயல் தலைவர் நிதிஷ்குமார், சிறுபான்மை பிரிவு காதர் ஒலி காசிம், மாவட்ட துணைத் தலைவர் முருகன், இளைஞர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் குருமூர்த்தி, தொகுதி துணைத் தலைவர் விஜய், நிர்வாகிகள் ஐயனார், சராஜ் மற்றும் அருண், ஜீவா உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி நாவர்குளம் கடற்படை அலுவலகத்தில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த பயிற்சி மாணவர்களுக்கு போதைப் பொருட்கள் விழிப்புணர்வு மற்றும் சைபர் கிரைம் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்வு நடைபெற்றது. புதுச்சேரி நாவர்குளம் கடற்படை அலுவலகத்தில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த மாணவர்களுக்கு போதைப் பொருட்கள் விழிப்புணர்வு மற்றும் சைபர் கிரைம் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி கடற்படை பிரிவு கமாண்டர் லோகேஷ் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் புதுச்சேரி காவல் கட்டுப்பாட்டு அறையில் பணிபுரியும் உதவி ஆய்வாளர் கொண்டா பாலாஜிராவ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு போதைப் பொருட்கள் விழிப்புணர்வு மற்றும் சைபர் கிரைம் குற்றங்கள் குறித்து விளக்கம் அளித்தார். இதில் இணை NCC அதிகாரி புனிதா, நிரந்தர பயிற்றுவிப்பாளர் சீனுராவ், சைபர் ஹக் பிரிவு ஒருங்கிணைப்பாளர் புவனேஸ்வரன் உட்பட மாணவ மாணவிகள் என திரளானோர் கலந்து கொண்டனர்.